துரிதமாக கிராமங்களில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலை இருப்பது நிமித்தமாக நமக்கு ஒரு 10 பேர் போற மாதிரி ஒரு வாகனம் இருந்தா அந்த இடத்துல நற்செய்தி அறிவிக்கப்பட்டு ஒரு பிலிம் ஷோ போடலாம், சின்ன பசங்களுக்கு பிலிம் ஷோ போடலாம் என்ற அந்த ஒரு பிரயாசத்தோடு ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட மற்றும் நம்மளுடைய வாரம் என அனைவருமே வெவ்வேறு சபைகளில் இருப்பதின் மூலமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேற்பட்டுதான் நம்மளுடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படி நடைபெறும் ஊழியங்களில் கைப்பிரதி ஊழியம், போஸ்டர் ஊழியம் மற்றும் அநேக ஊழியங்கள் நடைபெறுது. அதற்கும் இது ஒரு வாகனம் இருந்தா ஒரு பயன்பாடாக இருக்குமே என்ற எண்ணத்தோடு இந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்று டிசம்பர் மாதம் ஆலோசனை பண்ணோம். ஆனா அதனுடைய நடைமுறை நம்மளுக்கு சாத்தியமாக இல்லை. ஜனவரி மாதம் இந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிரயாசப்பட்டு சொல்லும் போது இதோட நம்ம ஊழியத்துல எவ்வளவு பணம் இருந்ததுன்னா அந்தந்த மாதத்திற்கு தேவையான பணம் மாத்திரமே நமக்கு வரும். ஏன்னா யாரும் இதுல முழு நேர ஊழியக்காரர்கள் இல்லை மற்றும் நம்ம அனைவருமே வேலைகளை செய்து பகுதி நேரத்தில் நற்செய்தி பணியை அறிவித்து வருகிறோம். இதுல நம்மளுடைய வருமானத்திலிருந்து சிறு காணிக்கையை நமக்குள்ளாகவே பகிர்ந்து கொண்டு அதை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இதனுடைய தொகையை பார்க்கும்போது சரியாக 6,60,000 ரூபாய் வரைக்கு இது உகந்ததாகவே இல்லை என்பது எங்களுக்கும் தெரியும். இருப்பினும் அனைவருமே ஜெபிக்கலாம் என்று ஜெபத்தோடு நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஏன் சொல்லணும்னு இது இல்ல. ஒரு சகோதரர் முதல்ல 10,000 கொடுத்த உடனே அந்த 10,000 சரி ஓகே கொடுத்துடலான்ட்டு அந்த வண்டி அந்த பாப்புலர்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம். கொடுத்த மாத்திரத்துல அதை மறந்துட்டோம். எங்க ஒரு 20 நாள் மறந்துட்டோம்னா ஒரு நாள் ஒரு அண்ணன் அம்பத்தூர்ல இருக்காங்க, நானும் என் மனைவியும் சென்று கொண்டு இருக்கும் போது அவங்க போன் பண்றாங்க. ஏன்னா இதுல நிறைய பேரு உண்மையுமே நிறைய கொடுத்திருக்காங்க. உண்மையுமே இஎம்ஐ இல்லாத கர்த்தர் இந்த வாகனத்தை வாங்க கிருபை பாராட்டினார். அதற்கு கர்த்தரை நன்றி சொல்றேன். பணத்தை கொடுத்தவங்களை அண்ணன் கூட சொன்னாங்க, நானும் சாதாரணமா சொல்ல மாட்டேன், நான் வாட்ஸ்அப்ல கூட போட மாட்டேன், இவ்வளோலாம் போட மாட்டேன். இருப்பேன் சொன்னேன், வலது கை கொடுத்ததை இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்படிதான் அது அதனுடைய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு தருவார்கள். அதுதான் அப்படி இது பண்ணும்போது ஒரு சகோதரர் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்களே, சொன்னீங்களே, ஒரு நாள் ஜெபிச்சுக்க சொன்னீங்களே, அதற்கு எல்லாம் ஆயத்தமாச்சுன்னா இல்லைன்னா வாங்கணும், அது பிரயாசப்பட்டு ஜெபத்துல வச்சிருக்கேன்னா எனக்கு அவங்க நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்களுக்கு அம்பத்தூர்ல இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு ஒரு ஏவுதலாக இருந்தது, நான் உங்களுக்கு ஒரு சிறு தொகையை நாங்கள் உங்களுக்கு அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு கேட்கும் போது சொன்னேன், என்னென்ன இந்த மாதிரி நான் பணம் அனுப்பணும்னு பிரயாசப்படுறேன்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரஸ்ட் அதுக்கு நான் சொன்னேன். அவர்கள் உண்மையாக அவங்களை அனுப்பினோன்னா தான் அதற்குரிய காரியங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஜெபத்தோடு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு என்னென்ன பண்ணலாம், எப்படி இதனுடைய வாகனத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். அப்படியாக சென்று கொண்டு இருக்கும் போது ஒரு சகோதரன் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவங்க யாரும் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் நான் லோடு போயிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப போன் பண்ணாங்க. போன் பண்ணும்போது அவர்களுக்கு நல்லா கேட்டுங்க, உடல்நிலை சரியில்லை. உண்மையுமே உடல்நிலை சரியில்லைன்னா அவர்களை விசாரிக்கணும், அவர்களை சென்று அவர்களுக்கு அந்த இடத்துல ஜெபிக்கணும். ஏன்னா அவங்கள எனக்கு நல்லா தெரியும், நான் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு சில நேரங்களிலே ஜெபிப்பதும் ஒரு சில நேரங்களிலே மறக்கதும் தினந்தோறும் அப்படியாக இருக்கிறது. இருப்பினும் நான் நினைவில் வைத்துக் கொண்டு நினைவில் வரும்போது நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் போன் பண்ணாங்க. போன் பண்ணி உண்மையா இந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கணும்னு சொன்னீங்களே, நீங்க வாட்ஸ்அப்ல கூட போட்டிருந்தீங்களே, நான் அதற்காக நான் ஒரு தொகையை அனுப்புகிறேன் சொன்னாங்க. சொன்ன எனக்கு உண்மையுமே
எனக்கு அப்படியே ஒரு வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஓரமா இருந்து கண் கலங்கிட்டேன். உண்மையுமே எனக்கு நிறைய பேர் தெரியும், என்ன எல்லாரும் சொல்லுவாங்க கல் நெஞ்சக்காரன். ஏன்னா யாருக்கும் உயர்ந்தவன் இல்ல தாழ்ந்த எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றேன். ஊழியத்துல ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஒரே வண்ணமா தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். அப்படின் போது எனக்கு ஒரு மாதிரி கண்லாம் கலங்கிட்டு நான் அவர்களுக்கு மட்டும் தெரியும் எப்படி பேசணுன்ட்டு. அவங்க இந்த மாதிரி என்னென்னாச்சுன்னாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த ட்ரஸ்டுடைய ஸ்கேனர் அனுப்ப சொன்னாங்க. அனுப்பிட்டு ஒரு கடையில நான் லோடு இறக்கி கொண்டே இருக்கிறேன். இறக்கும் போது அவங்களுடைய அந்த வண்டிக்குரிய காணிக்கை பணத்தை நீங்க அவங்க போட்ட உடனே அவங்க போன் பண்ணாங்க, ஆனா இந்த மாதிரி நான் அனுப்பியிருக்கேன்ட்டு. அவங்க கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்றது கூட எனக்கு முடியவே இல்லை. அப்படியே கண்ணில் அப்படியே உண்மையுமே அப்படியே கண்ணில் அப்படியே ஊத்துது தண்ணி. உண்மையுமே அங்க இருக்கிற அந்த கடைக்காரங்க கேட்கறாங்க என்னாச்சுன்னு. உண்மையுமே எனக்கு ரொம்ப மன குமுறலா இருந்தது. இருப்பினும் அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ரெண்டாவது இதனுடைய தேவைகள் அனைத்தையுமே கர்த்தர் நேர்த்தியாய் சந்தித்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். வருகிற நாட்களிலே நடைபெறும் அனைத்து ஊழியர்களுக்காகவும் நீங்க ஜெபிங்க. ஒன்றை கொடுக்கிறீங்களோ இல்லையோ அனைவரும் கலந்து கொள்ளுங்க. சகோதரர் அன்பழகன் அண்ணன் ஜெபித்து இதை கொடுக்கையை முடிப்பார்கள். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான தகவலை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கூட என் தேவனாகிய கர்த்தர் நண்பர் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக சிறப்பாய் நடத்தி தேவநாமம் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நண்பர் ஜெப ஐக்கியத்தின் கத்தா முன்னின்று நடத்துகிற அருமையான சகோதரர்கள் குடும்பங்கள் அனைத்தையும் என் தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே கத்தா அப்படிப்படியாய் கத்தாவை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுவமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமை மகத்துவமும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.